அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அணுகுண்டு பாய்ஸ், செல்ஃபி பாய்ஸ் மறுபடியும் எல்லை பகுதியில் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? இன்றைக்கி கவாஜி அவர்கள் சொல்லியிருந்த ஒரு வார்த்தை, யாருங்க? பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், இல்லைனா நாங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னாரு. அதே மாதிரி எல்லை பகுதியில் ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க. இது சிறு தாக்குதல்னால் இல்லை, கொஞ்சம் பெரிய தாக்குதல் மாதிரியே தெரியுது. உங்களை என்ன நேரடியாக நீங்களே பாருங்களேன். இப்போ அங்கே செல்ஃபி பாய்ஸ் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வைப்பாங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அதனால் அங்கே நடந்த நிகழ்வுகளை உங்கள் நேரடியாக உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தாக்குதல் எந்த மாதிரியான தாக்குதல்ன்ட்டு. இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன, பின்புலமாக சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துட்டு, அங்கே லெபனான் மீது நடந்த தாக்குதலையும் பார்த்துட்டு, அப்புறம் அமெரிக்கா தந்த அதிர்ச்சி தகவலையும் பார்த்துட்டு, கடைசியில் ஒரு தங்க சுரங்கம் ஒன்று இருக்கிறது. தங்க சுரங்கம் புதுசாக இன்னைக்கு உலகத்தை கொண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. குறிப்பாக இந்த தவளை சத்தத்தோடு நம்ம பயணம் தொடங்க போகிறது. வேறு வழி இல்லை. மற்ற யாருக்கிட்டனாலும் ரெக்வஸ்ட் வச்சிடலாம். தவளைக்கிட்டலாம் போய் என்ன ரெக்வஸ்ட் வச்சிருது? தவளை நண்பர்களே கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு எதாவது ரெக்வஸ்ட் பண்ண முடியுமா? என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இதை இனப்பறக்க கால மாட்டேங்குது, அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வீடியோ பதிவு ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ சொல்லிட்டு அடிக்கடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் பேச்சுவார்த்தை. கத்தார் அண்டு துருக்கி பயங்கரமாக பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க. நல்லா தான் ஸ்மூத்தாக தான் போனாங்க, நல்லபடியாக தான் போச்சு. திடீர்னு இன்றைக்கி 2 பகுதியில் தாக்குதல் ரொம்ப கடுமையாக இருந்ததுங்க. பாகிஸ்தானோட எல்லை பகுதிக்குள்ளே நடத்தினாங்க. பாகிஸ்தானும் இவங்க செல்ஃபி பாய்ஸ் மீதும், அந்த செல்ஃபி பாய்ஸோட கிராமம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்க. செல்ஃபி பாய்ஸும் பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள அணுகுண்டு பாய்ஸை மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. உங்களுக்கு நான் 2-3 வரைபடங்களோட விளக்க விரும்புகிறேன். எந்த பகுதியில் எந்த ஏரியாவில் நம்ம தரையிறங்க போகிறோம், எந்த பகுதியில் நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய பகுதிகள் மிக முக்கியமாக 2. ஃபஸ்ட்டு எப்போவுமே இது 1970 காலகட்டத்திலிருந்து கூட ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரணும். முதல்ல 2 பகுதி, காபுல் கிட்டையும் இன்னொன்று கந்தஹார். இந்த 2 பகுதியை தான் ஃபஸ்ட்டு. இதுதான் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா. எதாவது ஒன்றுனா செல்ஃபி பாய்ஸும் அணுகுண்டு பாய்ஸும் இந்த பக்கம் மாறி மாறி துப்பாக்கி சூடு நடத்திப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நான் 1-2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த 1-2ல் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சில நான் வரைபடத்தில் வீடியோ பதிவுமே போட விரும்புகிறேன். எந்த இடத்துல தாக்கல் நடந்ததோ அந்த இடத்துலையும் மேலே காபூல்ன்ற பகுதியிலையும் பயங்கரமான கன் ஃபைட். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, இந்த வரைபடத்தில் காபூல்ன்ற இடத்துல நடந்த தாக்குதல் தெஹ்ரிகே தாலிபன்களுக்கும் தாலிபன்களுக்கும் அங்கே பாகிஸ்தானுக்கும் நடந்தது, பாகிஸ்தான் இராணுவத்துக்கும். ஆனால் கீழே அதாவது பஞ்சாபுக்குள்ள ஒரு குரூப்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்த தாக்குதல். அப்போ இன்றைக்கி நடந்த தாக்குதலில் நம்ம 2 விதமாக பிரிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கந்தகார் பகுதியில், அதாவது கீழே இருக்கக்கூடிய கந்தகார் பகுதியில் இவங்க செல்ஃபி பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எல்லை பகுதியில் ஃபுல்லாக அதாவது இந்த வணிப ஒப்பந்தங்கள், வணிபம்னா இந்த எல்லை பகுதிங்கிற மக்கள் வருவாங்க, இவங்க வருவாங்க. நம்ம ஊரில் சொல்லணும்னா சந்தைன்னு சொல்லுவோம்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் நம்ம இப்போ கூட இருக்குது, சின்ன பையனில் இருக்கும்போது இருக்கிறத விட இப்போ கூட இருக்குது அந்த சந்தைங்கள்லாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊரில் சந்தை இருக்கும், செவ்வாய்க்கிழமை சந்தை இருக்கும். அந்த மாதிரி பாகிஸ்தானையும் இவங்களையும் ஒரு சந்தை பகுதி ஒன்று இருக்குது அந்த கிராமத்தில், இந்த கந்தகார் பக்கத்தில். அந்த எல்லை பகுதியில் திடீர்னு இவங்க 2 துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. இவங்க பதிலுக்கு அவங்க மீது நடத்துகிறாங்க. மக்கள் ஓடுகின்ற அந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃபி பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க எங்களுடைய சிவிலியன்ஸ் ஏரியா மீது தாக்கல் நடத்துனாங்க, இதுக்கப்புறம் நான் அவங்கள சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லை பகுதியில் இருந்த இடத்துலலாம் தாக்கல் நடத்தினாங்க. ஸோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, பென்சிலையும் ரப்பரையும் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க செல்ஃபி பாய்ஸ். நாங்கள் இதுக்கப்புறம் இந்த டூரண்ட் லைன், இந்த கற்பனை கோடுகளை அழிக்க போகிறோம், இனி நாங்கள் எப்படிலாம் உரிமை கொண்டாட போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்பின் போல்டாக், இந்த ஸ்பின் போல்டாக்ன்ற பகுதியில் கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தோம்னா மேலே காபூல் பக்கத்துலேயும் தாக்கல் நடத்திட்டு இருக்கு. இந்த 2 தாக்குதல் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பின் போல்டாக்கு கொஞ்சம் கீழே என்னாச்சுன்னா கைபர் பக்துல்லா இருக்குது. அந்த கைபர் பக்துல்லா பகுதியில் அந்த இடத்துல மேலே பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய இவங்க இருந்தாங்க, மேலே அந்த செக் போஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க மீது அடிக்கிறாங்க. சரி, இது
செல்ஃபி பாய்ஸுக்கும் அணுகுண்டு பாய்ஸுக்கும் பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் கீழே தள்ளி கைபர் பக்துல்லாவில் இன்னொரு பகுதியில் ஒரு பிரச்சனை வந்தது. அங்கே என்னாச்சுன்னா பஞ்சாப் பகுதின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப் பகுதியில் வழக்கமாக எல்லைப்பகுதியில் ரோந்து பணியில் இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்டாக் நடக்குது. இந்த அட்டாக்கில் 12 பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் ட்ரோன் தாக்குதல் மூலிமா இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க. ஸோ அந்த பகுதியில் அங்கே ஒரு வேறு குழு இருக்குது, தகரிக்கே தாலிபன்கள் இல்லாமல். இந்த கைபர் பக்துல்லாவில் வந்து இந்த பஸ்தான் ஃபைட்டர்ஸ் அப்படின்வாங்க. இந்த பஸ்தான் ஃபைட்டர்ஸ் இவங்க வேறு குரூப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இராணுவத்தின் மீது தாக்கல் நடத்துகிறாங்க, இவங்க பதிலுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டணும், 2 இடத்துல தாக்கல் நடந்திருக்கு. செல்ஃபி பாய்ஸுக்கும் அணுகுண்டு பாய்ஸுக்கும் தனி, மறுபடியும் இங்கே அணுகுண்டு பாய்ஸுக்கும் இந்த பஸ்துவான் ஃபைட்டர்ஸ்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் தனி. ஆனால் இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம், திடீர்னு ரொம்ப அமைதியாக குசுன்னு தானே பேசினாங்க. கத்தார் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து கொடுத்துருவாங்களே, ஏன் தீர்க்க முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கற்பனை கொடுகளோட பிரச்சனை. 2வது மிக முக்கிய பிரச்சனையாக, அதாவது இது ஊடகங்கள் வெளியிட வாய்ப்பில்லை, ஆனால் அங்கே இருந்த மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியானே வருது பாருங்கள், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில் ஒரு 112 சோல்ஜர்ஸுங்க. 112 சோல்ஜர்ஸில் வந்து 90 பேர் வந்து எல்லை பகுதியிலிருந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஃபைட் வரும்போது பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆயுதம்லாம் கீழே போட்டு. பராச்சி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் ஒன்று, அந்த இடத்துல வந்து ஒரு 22 பேர். அப்போ 90, 20, 112 பேர் உயிரோடு பிடிச்சிட்டு போயிட்டு யார் வச்சுருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் வச்சுருக்காங்க. செல்ஃபி பாய்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் நிபந்தனையற்ற வீரர்களை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடல. அந்த 112 பேரும் இப்போ எங்கே வச்சுருக்காங்க, இவங்க ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் வைத்திருக்கிறதா சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நாங்கள் வந்து வீரர்களை வெளியிடுறோம், ஆனால் பாகிஸ்தான் வந்து மீடியா முன்னாடி ஒத்துக்கணும், இந்த மாதிரி எங்கள் வீரர்களை வெளியிடுறாங்க, நாங்கள் அந்த வீரர்களை வாங்கிக்கிறோம், அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் எல்லையில் வந்து ஃபைட் பண்ண மாட்டோம், ரொம்ப நாங்கள் வரம்பி மீறி போக மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கேட்குறாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை இதை வந்து நீங்கள் வெளியிடக்கூடாது, நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரோம், ஆனால் மீடியா கிட்ட வந்து சொல்லக்கூடாது, எந்த ஒரு நியூஸுமே வெளியே வரக்கூடாதுன்றாங்க பாகிஸ்தான். அதனால தான் ஆரம்ப கட்டத்திலே ஆப்கானிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சொல்கிற தகவலுக்கும் மீடியா கிட்ட தகவலும் வேறு மாதிரி இருக்குது, அவங்க மறைமுகமாக சொன்னாங்க. எனக்கு இப்போ தான் இன்றைக்கி தான் புரிஞ்சுது. அது செல்ஃபி பாய்ஸினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விவகாரமும் உட்காந்து பேசும்போது பாகிஸ்தானில் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு அந்த பொய்களை மட்டுமே பரப்புகிறார்கள், உண்மை தகவல்களை பரப்புனா அது வேறு மாதிரி வந்து திணிக்கிறாங்க, அதனால் என்றைக்கு அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அன்றைக்கி நாங்கள் பேச்சுவார்த்தை முடிச்சுக்கலான் இருக்கோன்னு அப்போ முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு வாரமாக அவங்க வச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் மீடியா கிட்ட சொல்லியே தருவோம், அது வந்து மீடியா முன்னிலையில் வெளியிடணுன்றாங்க. அங்கே பேச்சுவார்த்தையில் இவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் ஒத்துக்காததுனால வேறு ஒரு பிரச்சனையில், அதாவது எடுத்த உடனே இந்த தாக்குதல் வந்து கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆப்கானிஸ்தானுக்குள்ளார ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழுக்களை பாகிஸ்தான் வளர்த்தி காபூலுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்களை ஈடுபடுத்துகிறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்பு காபூலில் வந்து ஒரு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்தது. ஒன்றும் இல்லை, ஒரு 3 இடத்துல கூட நடந்தது. அதில் சைனீஸுடைய சிட்டிசன் கூட நிறைய பேர் இருந்தாங்க, இறந்து போன தகவலை பார்த்தோம். அந்த ஐஎஸ்ஐஎஸை வந்து பின்புலமாக யார் இயக்குறாங்கன்னா, வழக்கமாக தீவிரவாதத்தை மையமாக கொண்ட பாகிஸ்தான். சரி, மற்ற பேச்சுவார்த்தை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து மீடியா கிட்ட சொல்லாமல் கூட வெளியிட்டுறேன், ஆனால் எங்களுக்கு இந்த ஐஎஸ்ஐஎஸ் பின்புலமாக வந்து அந்த தீவிரவாத குழுக்களை மட்டும் இவங்க ரிட்டர்ன் வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து தெஹ்ரிகே தாலிபன்களை வந்து நீங்கள் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறீங்களே அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, தெஹ்ரிகே தாலிபன்களை வளர்த்துனது நீங்கள் தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் வளர்த்துனீங்க, சோறு போட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்க. இன்றைக்கி அவங்க உங்களுக்கு எதிராக மாறும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும், அது எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அது உங்கள் பாடு. நாளைக்கு இதுவும் அதே மாதிரி தான் மாறும். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை நீங்கள் வளர்த்துறீங்க எங்களுக்கு எதிராக, நாளைக்கு உங்களுக்கு எதிராக மாறிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் அதற்கு முன்பு நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், அவங்கள நீங்கள் நிறுத்தணும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இதுக்கும் சீனாவுக்கும் பெரிய அளவுக்கு லிங்க் இருக்கானா இருக்குது. ஏன்னா சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டடை வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்கா பின்புலமாக வைத்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து இவங்களையும் வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி, இப்போ சுட வந்த செய்தி.
ஆசிப் முனீர் அவர்கள்கிட்ட சீனாவோட டெலிகேஷன் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை கொஞ்சம் தாமதப்படுத்தாமல் கொஞ்சம் விரைவுபடுத்துங்க, நிறைய கடன்லாம் வாங்கிருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட கடன் உடனடியாக செட்டில் பண்ணுங்கன்னு கேட்டதெல்லாம் உண்மை தான். ஆனால் நீ சேராத இடம் சேர்ந்து வஞ்சகம் தீர்த்தாயாடா கர்ணா அப்படின்ற மாதிரிலாம் பாட்டெல்லாம் பாடி கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க தரப்பில், அதாவது சீனா தரப்பில். ஆனால் இவங்க கொஞ்சம் அப்படியே சுழிச்சமாக இருக்கிறனால தான் இப்போ ஆப்கானிஸ்தான் மூலயமா இது கொஞ்சம் வந்து செயல்படுத்த விரும்புகிறாங்கன்ற மாதிரியான இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம். இன்றைக்கி கூட ஆசிப் முனியனுடைய நெருங்கிய சகாக்களினுடைய ஃபோன் நம்பர், பர்சனல் வீட்டு அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பொது தளங்களில் வெளியிட்டிருந்தாங்க. சீனாவுடைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் தனது பேச்சு கேட்கல, கொஞ்சம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறனால ஆசிப் முனியனுடைய நெருங்கிய சகாக்கள் மீது யாரெல்லாம் முக்கியமோ அவங்க வீட்டு அட்ரஸ் லொக்கேஷனோடு கொடுத்துட்டாங்க. இதை ஏன் பயப்படுறாங்கன்னா, மர்ம நபர்கள் ஏற்கனவே சுற்றிட்டு இருக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் ஒன்று கிடக்க ஒன்று ஆகி ஏதாவது போட்டு தள்ளிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இன்றைக்கி திடீர்னு சமூக வலைத்தளங்களில் வெளியானது. நானும் என்னமோ ஏதோ நினச்சேன், அதுக்கப்புறம் என்ன லிங்க் பண்ணுறாங்கன்னா, இல்லை இது சீனா ஹேக்கர்ஸ் தான் பின்புலமாக வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி, நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மெயினாக ISIS தீவிரவாதங்கள் நிறுத்த முடியாதுட்டாங்க. அப்புறம் எல்லை பகுதியில் மறுபடியும் தெகரிக்கிய தாலிபன்கள் என்ன பண்ணாங்க, லைட்டாக அடிச்சிருக்காங்க. தெகரிக்கிய தாலிபன்கள் அடித்ததுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆப்கானிஸ்தானுடைய கிராம மக்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. செல்ஃபி பாய் சும்மா விடுவாங்களா, அணுகுண்டு பாய்ஸை போட்டு புழக்கிறாங்க. அணுகுண்டு பாய்ஸை என்ன பண்ணுறாங்க, சும்மா விடுவாங்களா, இந்த பக்கம் செல்ஃபி பாய்ஸுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க புழக்கிறாங்க. அதனால் இப்போதைய நிலைமைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க கோட்டசாமிங்க. இதுக்கப்புறம் யார் பேச்சை யார் கேட்க போகிறாங்கன்னு தெரியல. இல்லை நாளைக்கு திடீர்னு அங்கே ஒருத்தர் வேறு மேலிடத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பார், லேட்ஸ் மேக்கியா டேல் அப்படின்னு வந்தாலும் வருவார். அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா அவருக்கெல்லாம் சும்மா இந்த மேட்டர்லாம் சாதாரண மேட்ரு. இந்த சின்ன பிள்ளைங்க சாக்லேட்டுக்கு சண்டை போடுறாங்கல்ல, அதை அலர்ட் அலர்ட் ஆளுக்கு 10 பேச்சா எடுப்பா அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளோதான், சிம்பிள்ட்ட. இது இப்போ சொல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார், லைட்டு இதெல்லாம் வந்து சாக்லேட்டு சண்டை அதெல்லாம் தீர்த்துட்டு போய் எனக்கு மேட்ரே இல்லை, கொஞ்ச நாளுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் போங்க அப்படின்னு பெரிய நாட்டாம் வேறு அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இப்போ துருக்கியும் கத்தாரும் தலைவரே என்னால் முடியல, நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இன்னொன்று நாளைக்கு காலையில் கொஞ்சம் சம்பவம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நாளைக்கு காலையில் ஆப்கானிஸ்தானும் செல்ஃபி பாய்ஸும் அணுகுண்டு பாய்ஸும் என்ன விதமான தாக்கல் நிறுத்த போகிறாங்கன்னு நான் பொறுத்துன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதே போல் இந்த ரோகிங்காம், யாருங்க ரோகிங்காம் அகதிகள் இருக்காங்கல்ல பங்களாதேஷுக்குள்ளார, அவங்களுக்குன்னு ஒரு மிலிட்டன்ட் குரூப் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த தீவிரவாத குழுக்கள் தான் அரக்கான் ஆர்மிக்கு எதிராகவும் ஜுண்டா இராணுவத்துக்கு ஆதரவாகவும் மியான்மரில் பெரிய வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. அவங்கள கரெக்டாக ஒரு 6 பேர்த்த ஆயுதங்கள் கடத்தி வரும்போது அரக்கான் ஆர்மி போய் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க. டேய் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பிடிச்சி கடைசியில் அவங்க விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க அரக்கான் ஆர்மி, ரோகிங்காம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, இல்லை பொழந்துடுவோங்களை, எங்கே வந்து ஆயுதங்கள் நீங்கள் கடத்தி என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரியான அந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து மியான்மரில் ரோகிங்காம் பெஸ், இந்த பக்கம் யார் அரக்கான் ஆர்மிக்கும் அப்புறம் ஜுண்டா இராணுவம் அந்த தீவிரவாத குழுக்களோடும் சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இப்போ நம்ம அங்கேருந்து நேராக ஜம்பாக எங்கே போகிறோம், இஸ்ரேல்கிட்ட போகிறோம். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க, நீங்கள் எத்தனை நாடுகள் யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இஸ்ரேலினுடைய ஒப்புதல் இல்லாமல் காசாவில் அமைதி நிறைவேறாது. இஸ்ரேல் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் சர்வதேச படைக்குழுவே உள்ளே இருக்கிறதா இருந்தால் கூட இஸ்ரேலினுடைய அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அமெரிக்கான்றாங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு அமைதி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கிட்ட எந்த ஒப்புதல் வாங்காமல் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் அது வேஸ்ட்டுன்றாங்க. இதை ஏன் திருப்பி சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து துருக்கி வரணும்னு நினைக்கிறாங்க, எகிப்து வந்து துருக்கி வேணான்னு நினைக்கிறாங்க, இஸ்ரேல் வந்து நாங்களும் எகிப்தும் பார்த்துக்குறோன்றாங்க. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கிறனால இன்றைக்கி அமெரிக்கா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. லெபனான் மீது தாக்குதலை குறைத்திருக்கிறதா என்றால் ஏனோ தெரியவில்லை, இஸ்ரேல் சற்று அதிகப்படுத்தியிருக்கிறது லெபனான் மீது. இந்த ஒரு 3-4 பகுதியில் திடீரென்று ஒரு வார்னிங், 1/2 மணி நேரம் டைம் உங்களுக்கு மக்களே, உயிர்களையும் உடைமைகளையும் கூடியவர்கள் 1/2 மணி நேரத்துக்குள்ளே என்னென்ன உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு ஒரு டைமிங் கொடுத்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட 2 பகுதியில் டயர்ன்ற பகுதியிலும் வந்து அப்புறம் டேபான்ற பகுதியிலும் பெரிய ஒரு தாக்குதல் நிறைய வந்தது. இன்றைக்கி ஒரு 3-4 பகுதியாக வந்தது. அதனால் ஹெஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஓப்பன் கடிதம் வெளிப்படையாகவே
மானே தேனே பொன்மானேன்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க. யாருக்கு? லெபனானுடைய அரசாங்கத்துக்கு. நீங்கள் தலையிட்டு இஸ்ரேலினுடைய தாக்குதலை நிறுத்துறீங்களா இல்லையா? ஏன் இன்னும் நீங்கள் எந்த ஒரு தாக்குதலையும் இடைமறித்தோ இல்லை மற்ற எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க? அப்போ நம்ம பலவீனம் அடையிறோமா இல்லை என்னன்னு தெரியல. இதையெல்லாம் தாண்டி எங்களை எப்படி நீங்கள் ஆயுதங்கள் போட சொல்கிறீங்க? முதல்ல இஸ்ரேலுடைய தாக்குதல் நிறுத்துங்க. மீது எல்லாத்தையும் லெபனானுடைய வெற்றியை உறுதி செய்யுங்க. வெற்றி மீன்ஸ் இஸ்ரேலினுடைய அட்டாக் இல்லாத உறுதி செய்யுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கலாம். இல்லைனா கடுமையான விளைவுகள், என்ன மாதிரியான விளைவுகள்? கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது லெபனான் அரசாங்கத்துக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் பெரிய டார்கெட் வச்சுருக்காங்க ஹெஸ்புல்லா மீதும் லெபனானுடைய சதன் லெபனான் பகுதியிலும். ஆனால் சிரியா அப்படி கிடையாது. சிரியா வந்து இஸ்ரேல் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா கூப்பிட்டு குசு குசுன்ட்டு என்ன பிரச்சனை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு தேவை உங்கள் ஏரியாவை ஃப்ரீ பண்ணோம் அவ்வளோதானே, அந்த கோல்னைட்ஸ் பகுதிக்கு மேலே கால் பண்ணி நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னாங்க. அப்புறம் அகமது சாரா அவர்கிட்ட கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீ வாஷிங்டன் கிளம்பி வா திங்கக்கிழமைன்னாங்க. வரதுக்கு முன்பு ஒரு 2-3 பொருளாதார தடையை நீக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வரதுக்கு முன்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி காலையிலே டமாஸ்கஸ், அதாவது சிரியானுடைய முக்கிய நகரமான டமாஸ்கஸில் அமெரிக்காவுடைய C-130 ஹெலிகாப்டர் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து இறங்கியிருக்கு. கொஞ்ச நாள் இருந்திருக்கு, அப்புறம் மேலே பறந்துருக்கு. என்னப்பா சமாச்சாரம், நீங்கள் திடீர்னு கோட்டசாமிங்களே இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கீங்களே? யார்? அமெரிக்கா வந்து சிரியானுடைய டமாஸ்கஸில் இறங்குறது இதுதான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இறங்குறாங்க சிரியாவுக்குள்ளார, பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து இறங்குறாங்க. அப்புறம் தான் விசாரித்தா தெரியுது, இல்லை டமாஸ்கஸினுடைய முக்கிய பகுதியை அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறாங்களாம் சிரியா வந்து முழுமையாக. அங்கே இருக்கக்கூடிய விமான தளங்கள் மீது எல்லாமே அவங்களுடைய ப்ரெசன்ஸ், அமெரிக்காவுடைய இராணுவத்தினுடைய ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல ரொம்ப தேவைப்படுதுன்றாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் இஸ்ரேல் கஷ்டப்படலாம் தேவையில்ல, அது எங்கே போய் சேரணுமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருச்சு, நீங்கள் ஜாலியாக குமுத ஹாப்பின்ற மாதிரி நீங்கள் இந்த பகுதி ஹாப்பியாக இருந்துக்கோங்க. ஏன்னா இத்தனை நாள் அமெரிக்கா ப்ரெசன்ஸ் இல்லாதனால பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது இல்லாமல் தொடர்ந்து இங்கே அதாவது ஈரானில் இருந்து சிரியான்ற மாதிரி ஈராக்கில் இருந்து ஆயுதங்கள் வருதான்ற இன்னொரு சந்தேகம் வந்தது. இதுக்கு முன்பு இருந்த ஆசாத் அரசாங்கம் இருக்கும்போது அமெரிக்காவோட ப்ரெசன்ஸ் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. இப்போ அதனால் நேராக வந்து சென்ட்ரல் பகுதியில் உட்காடுறாங்க. டமாஸ்கஸ் வந்து ஒரு காலத்தில் ஈரானுடைய மற்றொரு தலைநகரமாக இருந்தது. ரொம்ப முக்கியம், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஈரானுடைய மற்றொரு தலைநகரமாக இருந்தது. பெரிய அளவுக்கு ஒரு ஆயுதத்தை லெபனானுக்குள்ளே கடத்துகிறாங்க, ஹெஸ்புல்லாவை கொண்டு போகிறாங்க அப்படின்னா டமாஸ்கஸ் தான் மிக முக்கிய ஏரியா. ஏதாவது ஒன்று கோவம் வந்தால் போதும், இஸ்ரேல் வந்து டமாஸ்கஸ் தான் தாக்கல் நடத்தினாங்க. அதனால் முக்கிய ஏரியாவே தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போனால் அர்மீனியாவை என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவுடைய படைகளை ப்ரெசன்ஸை உறுதி செய்கிறாங்க. ஆமாம் நாங்களும் வந்து கொடுக்குறோன்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரியான படைகள் எங்கள் ஏரியா எல்லை பகுதிக்குள்ளே வந்தது அப்படின்னா எங்களுடைய சொவினாரிட்டியே நீங்கள் வந்து சோதிக்கிற மாதிரி இருக்குது, கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரணும்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ நம்ம அர்மீனியா அசர்பைஜானுடைய விவகாரத்தில் அர்மீனியா அந்த இடத்துல படைகள், சப்போஸ் அமெரிக்காவுடைய படைகள் வரும்போது ஈரான் இந்த இடத்துல எதுக்குது அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை கூட நான் பார்க்க முடிஞ்சது. அசர்பைஜான் கிட்ட வந்து இஸ்ரேலுடைய சீ பிரேக்கர் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ் இன்னைக்கு அசர்பைஜானில் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இஸ்ரேலில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 113 கிலோ வேரட் சுமந்து சென்று 300 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அதிநவீன ப்ரீசியஸ் கைடட் க்ரூஸ் மிசைல்ஸை வந்து அசர்பைஜானுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஏன்னா அசர்பைஜானும் எங்கள் இஸ்ரேலும் அப்படி இப்படி இருப்பாங்க, பின்னி பிணைஞ்சு நட்பாக இருப்பாங்க. அதனால் இது இஸ்ரேல் அசர்பைஜானுக்கிட்ட வராங்க, அமெரிக்கா அர்மீனியா கிட்ட வராங்க, ஈரான் எதுக்குறாங்க, அங்கே ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. இஸ்ரேலுடைய நடுப்பகுதியில் இனி அமெரிக்கா வந்து படை வீரர்களை உட்காடுறாங்க, அது ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. ஈராக்கில் மறுபடியும் அமெரிக்காவுடைய ப்ரெசன்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. கூடிய விரைவில் ஈராக்கில் ஒரு 8லேருந்து ஒரு 10 பகுதியை நீங்கள் தாக்குதல் எதிர்பார்க்கலாம். மேபி நான் நேற்றோ முந்தானத்தோ இல்லை எதிர்பார்த்தேன் நான், ஆனால் அது ஏனோ நடக்கவில்லை. ஒருவேளை தள்ளி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நடத்துகிறாங்க. ஈராக்கில் ஒரு சில பகுதிகளில் டார்கெட் வைத்திருக்காங்க, அது நடத்துகிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கு. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவலுங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா, நவம்பர் 1ஆம் தேதி இந்த எலைட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சோல்ஜர்ஸ், அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய எலைட் ஃபோர்ஸஸ் சோல்ஜர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, ஓப்பனிங் செராமனிலாம் ஃபினிஷிங் செராமனி ஃபுல்லாக ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு விருதெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போனார். போனதுக்கப்புறம் அந்த இடத்துல தாக்குதல். அந்த செராமனியில் கலந்துக்கிட்ட ஒரு
நிறைய பேர் ஒரு 50லேருந்து 60 பேர் பக்கம் சொல்கிறாங்க. எல்லாருமே யாருமே இன்றைக்கி உயிரோடு இருக்காங்களா இல்லையான்ற சந்தேகமே வந்துருச்சுன்றாங்க. நவம்பர் 1ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதலை இன்றைக்கி தான் நியூஸ் வந்து லைட்டாக அப்படியே கசிஞ்சு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து வெளியே வந்திருக்கிறது. இது எப்போ இவங்க உக்ரைன் தரப்பில் ஒத்து வராங்கன்னு தெரியல, சரி ஒத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது மிக முக்கியமான தகவல் ஒன்று. இன்னொன்று வந்து பொக்ரோவஸ்கோன்ற பகுதியில் சீரியஸாகவே பேட்டில் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ரஷ்யா வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. இது வந்து ஒரு 18 மாத கால போராட்டம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வீரர்கள் மாட்டியிருக்காங்க, முக்கிய பகுதிகளை இழந்துட்டாங்க. இதுதான் முதல் முறையாக ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக பெரிய ஏரியாவை விட்டுட்டு சுற்றி வளைக்கிறாங்க. அப்படி இதுக்கு முன்னெலாம் என்ன பண்ணாங்கன்னா சுற்றி வளைச்சாங்க, இல்லைன்னா இல்லை, பட் கொஞ்சம் கம்மியாக சுற்றி வளைச்சாங்க. பட் இந்த தடவை வந்து ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 10,000 வீரர்களாவது இருப்பாங்கன்றாங்க, இல்லை ஒரு 5,000 வீரராவது இருப்பாங்கன்றாங்க. உக்ரைன் தரப்பில் அந்தளவுக்கு வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க. அதனால தான் நேட்டோ நாடுகள் சொல்லிட்டாங்க, உக்ரைன் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து தனியால் கிடையாது, நாங்கள்லாம் இருக்கோம், கவலைப்படாதீங்க. இப்போது நிலைமைக்கு ரஷ்யா ஒழிக்கணும்னா 3 நாடுகள், சீனா, நார்த் கொரியா, ஈரான், இந்த 3 நாடுகளையும் ஒழிச்சாவே போதும், இனி நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நேட்டோ நாடுகளை சோதிச்சா என்ன ஆகும்னு தெரியும், நம்ம அவங்களோட ஆயுதங்கள் அதிகமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் இந்த விஷயத்தில் எனக்கு சீனா மீது நீங்கள் இதுக்கப்புறம் என்ன நெருக்கடி உங்களால் கொடுத்துட முடியும்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க ஒன்று. இன்னொரு விவகாரத்தை பார்க்கும்பொழுது இன்றைக்கி அதிகாலையில் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 7 இடத்துல வந்து தாக்கல் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டினிப்ரோன்ற ரீஜியன்லேயும், அப்புறம் அடுத்தடுத்து கார்கியூ, சமி, சர்னோயூ ரீஜியன் எல்லாத்தையும் தாக்கல் நடத்துகிறாங்க. 5 மக்கள் காயமடைந்திருப்பதாக, அதாவது உடல் லைட்டாக கீறல் ஏற்பட்டிருப்பதாகவும், மறுபடியும் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஏன்னா குளிர்காலம் வேறு நெருங்கிட்டு இருக்கு, இந்த சமயத்தில் மறுபடியும் இந்த தாக்குதலை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. G20 நாடுகளே, இப்போ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட போகிறீங்க இல்லையா, முடிச்சிடுங்க கதையை. G7 நாடுகளே இன்னும் ஏன் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, பொருளாதார தடைகளையும் நெருக்கடிகளையும் போட்டு அதிகம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இப்போ தான் சத்தம் கொஞ்சம் நின்றுருக்கு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பொருளாதார தடைகளை போட்டு நெருக்குங்கன்றாங்க. அவ்வளோதான். இப்போ நாட்டாமையோட அசிஸ்டன்ட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இன்னும் ஏன் நீங்கள் ரஷ்யா மீது பொருளாதாரம் போடாமல் இருக்கீங்க, சீக்கிரம் போடுன்னு கொடுத்தோன்னே லிஸ்ட் வந்து ஐயோ ஆமாம் செலன்ஸ்கி சொல்லிட்டாருப்பா போடுங்கப்பா தடையை அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் போட போகிறாங்க. இல்லை என்ன ஒன்று இன்னும் பெண்டிங் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லா பெண்டிங்கும் போட்டு தள்ளிட்டீங்க பொருளாதார தடையை. ஸோ அதையும் தாண்டி போலந்து வந்து ரொம்ப உறுதியான முடிவில் இருக்கிறாங்க. முதல் முறையாக 4 லட்சம் வாலண்டியர்ஸ், போலந்தில் 4 லட்சம் ஆண் பெண் வாலண்டியர்ஸ் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறாங்க. அது இல்லாமல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி ஆரம்பிக்க போகிறாங்க. காரணம் என்னவென்றால் கூடிய விரைவில் ரஷ்யா போலந்தை வந்து பிடிக்க போகிறது. பிடித்து விட்டால் நாங்கள் எங்கே செல்வது, உக்ரைனை பிடிச்சிட்டு அடுத்து நேராக எங்கே தான் வரப்போகிறாங்கன்றனால கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இந்த வீடியோ நிறைவு பகுதியில் G20 மாநாடு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. இதில் அமெரிக்கா கலந்துக்காதுன்ட்டாங்க. ஏன்னா அது நடத்துறதுக்குன்னு ஒரு நாட்டுக்கு தகுதி வேணும். அந்த தகுதியை இழந்து விட்டது சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா G20லேருந்து தூக்குங்கன்ட்டாங்க. இது என்னப்பா நடத்துகிற நாட்டுக்கு வந்து சோதனை, அவங்க தகுதியை இல்லைன்ட்டாங்க. வெள்ளை இன மக்களை பிரிக்கிறாங்க, கருப்பின மக்களை பிரிக்கிறாங்க, நிறைய இனப்படுகொலை நிகழ்த்திட்டு இருக்காங்க, அதனால் நான் போகலன்ட்டாங்க. இரண்டாவது வெனிசுலா மீது தாக்கல் நடத்துகிறீங்களா அப்படின்னு யூஎஸ் காங்கிரஸ் வந்து உலுக்கி கேட்குறாங்க. கோட்டசாமி சொல்லுங்கள் அப்படின்னும் போது, இல்லை நாங்கள் இன்னும் அந்த பிளான் இல்லை, கிரவுண்ட் அட்டாக் நடத்துகிற பிளான் இல்லை, இப்போதைக்கு ஒரு சில போட்லேருந்து வராங்க, நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம்ன்ற மாதிரி வந்து யூஎஸ் காங்கிரஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் இது நான் ட்ராமாவாக பார்க்குறேன். இவங்க தாக்கல் நடத்துறதுக்கான திட்டத்தில் இருக்காங்க. மச்சிடா அவர்கள், மச்சிடானா யாருங்க, அதாவது நோபல் பரிசு வாங்கினாங்கல்ல, இந்த அம்மா டெய்லியும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் அமெரிக்கா ஏன் என்ன அமைதியாக இருக்கீங்க, இங்கே நிறைய நார்கோ டெரரிஸ்ட் வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க, இவங்களால தான் உங்கள் நாட்டுக்கு ஆபத்து, அமெரிக்காவால் மட்டும்தான் முடியும், சீக்கிரமாக தலையிடுங்க, ஜனநாயகத்தை மலர வைங்க, நான் வந்து தலைவராக உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த அம்மாலாம் பாருங்கள் எவ்வளோ நோகாமல் நொங்கு சாப்பிட்றாங்கல்ல. நோபல் பரிசு ஒன்று வாங்கிட்டு உலகத்துக்கே அமைதி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தினந்தோறும் வீடியோ ஒன்று வெளியிட்டு அவங்கள வெறி ஏற்றி தாக்கல் நடத்த வைக்கிறீங்க பார்த்தியா, இந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு. இதில் வேறு நோகாமல் நுங்கு சாப்பிட்றாங்க. இந்த ஏற்கனவே ஈரானில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது திடீர்னு ரேசா பலாவி அவர்கள் வந்து நான் வந்து திரும்பி ஆட்சியில் உட்கார போகிறேன்னு கொஞ்சம் காலத்துக்கு குஷியாக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்கலோடனே 6 புஷ்ஷுன்னு போயிட்டார், அமைதியாக போயிட்டார். அவர் அப்போ நம்ம சொன்னோம் நோகாமல் நுங்கு சாப்பிட்றாருங்க, கஷ்டப்படுறதெல்லாம் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு இந்த 2 பக்கம் அடிச்சுக்கிறதுலாம் இவங்க,
ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நோகாமல் அங்கேருந்து வந்து ஆட்சியில் உட்காந்துக்குவாராம் அப்படின்னு நினச்சேன் நான். இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து வெனிசுலாவுடைய மச்சுடோ மணிச்சுடோ அவர்கள் வந்து சீக்கிரம் வச்சு தாக்கல் நடத்துன்ற மாதிரி வந்து அமெரிக்காவை கோரிக்கை எடுத்திருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக வந்து பார்க்க முடியுது. வடகொரியா அமெரிக்கா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கு. நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லும்போது திடீர்னு ஏன் எங்கே இருக்கக்கூடிய ஃபினான்சிங் செக்டர் மீது, பேங்கிங் செக்டர் மீது பொருளாதார போட்டீங்க? நான் உங்ககிட்ட வந்து பேசணுமா பேசக்கூடாதா? நான் உங்ககிட்ட வந்து பேசணுன்னா பொருளாதார தடையை நீக்குங்க, இல்லைன்னா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு வடகொரியா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான். அங்கே இருக்கக்கூடிய தகவல் இது. துருக்கியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4,24,000 அவுன்ஸ் அளவுக்கான கோல்டு மிகப்பெரிய அளவுக்கு 14.9 மில்லியன் டன், எவ்வளோ 14.9 மில்லியன் டன் அளவுக்கு இருக்குது எங்ககிட்ட, தோண்டி எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஐயா சீக்கிரம் தோண்டி எடுங்க ஐயா. இவங்க வேறு அந்த பொய்யா பேசிகிட்டு இருக்கிறாங்க மாதிரி, இவங்க வேறு தங்க வேலை அப்படி ஏறப்போகுது இப்படி ஏறப்போகுதுன்றாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நாடுகள் கோல்டு ரிசர்வ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இந்தியா அதிகமான இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து துருக்கி அதிகமான இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 3-4 நாடுகள் வந்து எல்லாமே டன் கணக்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சீனா எல்லாமே. இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இந்த மாதிரி டன் கணக்கில் இருக்கக்கூடிய கோல்டெல்லாம் வெளியே வர இந்த ரேட்லாம் குறைஞ்சி விடுமோ, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா அந்த இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா கொஞ்சம் இந்த ரிசர்வ்லாம் அதிகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஜெர்க்கு வாங்குவாங்க. ஏன்னா தங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெரிய அளவுக்கு விலையேற்றத்தை வைத்து பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த ரிசர்வ் இருக்குல்ல எவ்வளோ சீக்கிரம் இவங்க எடுத்து வெளியே கொண்டு வராங்கன்றதை பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி அந்த 200 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஹமாஸ். காலையில் ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆச்சு, உள்ளே வந்து ஒரு சிமெண்ட் கலவை அனுப்புனாங்க டனலுக்குள்ளன்ற மாதிரி வீடியோ வந்தது. பட் ஆனால் இது ஃபேக். இது ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன், நான் ஃபஸ்ட்டு அனுப்பின வீடியோ இது. பட் அதை கொண்டு வந்து இப்போ மேட்ச் பண்ணுறாங்க, டனலுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. இல்லை அதெல்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அமைதியாக தான் இருக்காங்க. இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குன்ற கூடுதல் தகவல். புயல் வந்து மிகப்பெரிய ஒரு புயல் இப்போ தான் பிலிப்பைன்ஸை தாக்குச்சு, அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட போட்டேன். மறுபடியும் பிலிப்பைன்ஸையும் வியட்நாமையும் தாக்குது ஒரே சமயத்தில். 2 புயல்கள், பிலிப்பைன்ஸ் ப்ளஸ் வந்து வியட்நாம். பிலிப்பைன்ஸை தாக்கின புயல் நேராக தைவானை கிராஸ் பண்ணி மேலே போய் கடைசியில் சீனாவை ஒட்டி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வியட்நாம், தாய்லாந்து, மியான்மானுடைய எல்லை பகுதி வரைக்கும் வந்துட்டு இந்த புயல் கிராஸ் ஆகுது. மிக கடுமையான புயலாகவும் பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் இந்தியாவுக்கு கொஞ்சம் குறிப்பாக தமிழகத்துக்கு மழை கொஞ்சம் குறைந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. பார்க்கலாம். இனி புயலுக்கான காலம் ஒரு 2 வாரத்துக்கு தள்ளி போகும்னு நினைக்கிறேன். இது இன்றைக்கான தகவல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கேச்சல். நன்றி, வணக்கம்.